ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கு கஃபஃபான மிஸ்டர் பைக் ரைடர். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சுத்தமாக முடியல. இங்கே பாரு, ஒரு நிமிஷம். ஐம் சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வேணாம், டச் பண்ணாது. வலிக்குது. இங்கே தானே அப்படின்னு ஜேகே தான் ஜிமினோட வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தயாங்க சைட் மிரரில் பார்த்துட்டே கேட்குறான். தயாங்கா இங்கே வந்ததே தெரியல. அவனுக்கு அப்படி அன்றைக்கி நடந்த விஷயம்லாம் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கோம். ஜேகே இப்போ ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டு இல்லை இங்கே இல்லை, அப்படியே நேராக போய் ரைட் எடுக்கணும் அப்படின்னு தயாங் சொல்ல ஜேகே தான் பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் புரியுது ஜிமின் தயாங்க வெறும் கெஸ்ட்டாக மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னு. தயாங் இங்கே தான் இருக்க போகிறான், அதுவும் தனியாக ஒரு வீடு எடுத்து இருக்கிறான் அப்படிங்கிறதும். இப்போ ஜேகே தான் தயாங் சொன்ன இடத்துக்கு தான் போகிறான். பார்த்தா அது பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங். ஜேகே தான் இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி தான் ஸ்டாப் பண்ணுறான். இதானே இந்த அப்பார்ட்மெண்ட் தானே அப்படின்னு ஜேகே கேட்க இந்த பக்கம் தயாங்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவன் வண்டி விட்டு கீழே இறங்குற மாதிரியும் தெரில. அவனோட பைக் சைட் மிரரில் தான் பார்க்குறான். பார்த்தா இங்கே தயாங் தான் அவனையும் மறந்து ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு தான் இப்போது என்ன பேசுதுன்னு தெரில. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தயாங் எகெயின் சென்ஸுக்கு வந்துட்டு சாரி வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்லேருந்து இறங்கிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே தான் இப்போ அவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக அது ஒரு நிமிஷம் அப்படின்னு தயாங்க சொன்னதும் ஜேகே தான் அப்படி ஸ்டாப் பண்ணுறான். ஆனாலும் அவன் திரும்பி தயாங்க பார்க்காம அவன் பைக்கை முறுக்கிட்டே தான் அப்படியே நேராக பார்த்துட்டு இருக்கான். அது கங்க்ராட்ஸ், நீங்கள் சாம்பியன் வின் பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு தயாங் விஷ் பண்ண ஜேகேக்கு தான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. அவனோட ஹெட்டை மட்டும் லைட்டாக நாட் பண்ணுறான். இந்த பக்கம் தயாங் தான் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். அது அது உங்கள் கை எப்படி இருக்கு? பெயின்லாம் இல்லைல்ல? ஓகே தானே அப்படின்னு தயாங் கேட்டுட்டு ஜேகேவோட கையை தான் பார்க்குறான். ஜேகே அதுக்குமே பெருசாக எதுவும் சொல்லாமல் அவன் தலையை மட்டும் தான் நாட் பண்ணுறான். இப்போ அடுத்து தயாங் எதுவும் பேசங்காட்டியும் அவன் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு அவன் ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ண. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே தயாங்கு தான் அவனுக்கு ஜேகேவை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அவன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. அது நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் தேகுலேருந்து இங்கே வந்துட்டேன், ஜிமினோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்படி கேப்பை விடாமல் தயாங் தான் பேசிகிட்டு இருக்க ஜேகே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவன் ஸ்டில் ஸ்ட்ரைட்டாக ரோட்டை பார்த்த மாதிரி அந்த பைக்கை முறுக்கிட்டு அப்படியே இருக்கான். அப்புறம் தேங்க்யூ, அன்னைக்கு என்னால் சொல்ல முடியல, அதான் இப்போ அப்படின்னு தயாங்க சொன்னதும் ஜேகே தான் இப்போ டக்குன்னு திரும்பி தயாங்க பார்க்குறான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க அவங்க ரெண்டு பேரோட ஐஸ் தான் மீட் பண்ணிக்குது. உங்களாச்சும் நம்பலாமா? என்ன நம்பி வா, என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடவே இருங்க. இல்லை நான் போக மாட்டேன். ரெண்டு பேருக்கும் தான் ஒரே டைமில் இந்த மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆக இன்றைக்கி ஃப்ரைடே கரெக்டாக எக்ஸாக்டாக போன ஃப்ரைடேல தான் அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னே தெரியாமல் ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தவங்க. அன்றைக்கி நைட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்னமோ நடந்திருக்கும். திரும்ப பார்த்துக்கவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பார்த்தா எங்கள் சியோவில் ஒருத்தரை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அவன் பாட்டுக்கு திரும்பிட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறான். இங்கே தயாங் தான் போகிற ஜேகேவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். ஜேகேவை இன்னைக்கு பார்த்ததுலேருந்து அவன் ஃபேஸே பிரைட்டாக இருந்திருக்கும். அப்போலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வர தயாங்க்கு தான் அப்படி ஒரு சந்தோஷம். அவன் சந்தோஷமாக இருக்கிறது அவன் ஃபேஸில் அப்படி தெரியுது. அவன் திரும்பி அப்படியே அவன் அப்பார்ட்மெண்ட்குள்ளே தான் போகிறான். தயாங் இப்போ இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு உள்ளே போக அந்த வீடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது குட்டியான ஒரு காம்பேக்டான ஒரு வீடு தான். தயாங் தான் போயிட்டு அங்கே இருக்க கர்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண பால்கனிலேருந்து பார்த்தா அந்த சிட்டியோட வியூவே தெரியுது. அதுவும் இப்போ அவன் நைட்டில் பார்க்க சியோல் சிட்டியே ரொம்ப அழகாக தெரியுது. தயாங் அப்படியே அந்த வியூவை அட்மையர் பண்ணிட்டே
அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்க அந்த தாட்ஸ் எல்லாம் தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் மைண்டில் ஓடுற முக்கியமான தாட்டு ஜேகே மட்டும்தான். எஸ், ஜேகே பற்றி மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுலேயும் அவனை இன்றைக்கி பார்த்ததே தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. தேங் ஃபேஸில் தான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வர இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிசல் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்லோவாக மழை வர ஆரம்பிக்குது. தேங் உள்ளே வந்துட்டு அவன் கையை மட்டும் நீட்டி அப்படியே அந்த மழை தண்ணியை தான் அவன் கையில் பிடிச்சி அப்படியே விளாடிட்டு இருக்கான். இப்போ ரெயின் ஹெவியாக வரவும் அப்படியே உள்ளே வந்துட்டு அவன் நேராக இப்போ ரெஃப்ரெஷ் ஆக தான் போகிறான். இப்போ அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஷவர் பண்ண ஆரம்பிக்க நல்ல வாமான வாட்டர் அவன் மேலெல்லாம் பட தேங் தான் இப்போ அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேப்போட டெம்பரேச்சரை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறான். வாமாக வந்துட்டு அந்த வாட்டர் அப்படியே கோல்டாக மாறுது. இப்போ சில்லுன்னு அந்த வாட்டர் அவன் மேலே படவும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி தேங்கு தான் இந்த சீனில் ஞாபகம் வர அவன் ஃபேஸ் எல்லாம் செவந்து போயிடுது. அவன் 2 சிக்ஸையும் தான் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா தேங்கு தான் அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அவன் ரொம்பவே ஷையாக ஃபீல் பண்ண இப்போ ஒரு டவல் எடுத்து தான் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரான். தேங்கோட ஃபேஸ் எல்லாம் ஒரே ஸ்மைலாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி அதுவே யோசிச்சுட்டு அவன் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அவன் ட்ராலி தான் அன்பேக் பண்ணிவிட்டு அவன் வார்ட்ரோப்பில் தான் எல்லா க்ளோத்ஸையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு சூட் கேஸ் மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இப்போ அதை தான் எடுத்து டேபிள் மேலே வச்சு ஓப்பன் பண்ணுறான். அதை ஓப்பன் பண்ணதுமே தேங் தான் அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறான். அதில் இருக்கிற எல்லாமே லாஸ்ட்டாக அவங்க அப்பா அம்மாவோட மெமரிஸ்னு எல்லா திங்ஸும் வச்சுருப்பான். அதெல்லாம் தான் அதில் இருக்குது. இப்போ அவன் அந்த திங்ஸ் எல்லாம் கையை வச்சு தொட்டு பார்த்துட்டே இருக்க அதில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஜாக்கெட் தான் இருக்குது. அதை பார்த்ததும் தயாங்கோட கை தான் ஆட்டோமேட்டிக்காக அதை தான் எடுக்குது. தயாங் இப்போ அந்த ஜாக்கெட்டை எடுத்து அவன் ஃபேஸ் கிட்ட வச்சு தான் அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். இந்த ஸ்மெல் அவனோடது. அன்றைக்கி ஃபுல்லாக இதே வாசனை, இது ஃபுல்லாக என் மேலெல்லாம். இன்றைக்கி அதே ஸ்மெல்லை திரும்பவும் நான் ஸ்மெல் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் இப்போ அந்த ஜாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறான். அதை போட்டுக்கிட்டதுமே எங்கேயும் அந்த காலரில் தான் மறுபடியும் ஸ்மெல் பண்ணுறான். ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக அதே வாசனை அப்படியே இருக்குது. இப்படி சொல்லிட்டு தேங் தான் கண்ணை மூடி அந்த ஜாக்கெட்டை அப்படியே இன்னும் டைட்டாக அவன் உடம்போட இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். அவன் இப்போ கண்ணை மூடி ஃபீல் பண்ண அவனுக்கு அப்படியே இப்போ ஜேகேவே அவனை ஹக் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. தேங் இப்போ அப்படியே எழுந்து போய் அவனோட பெட்டில் தான் படுத்துக்கிறான். அந்த ஜாக்கெட்டோட ஜிப்பரை தான் அப்படியே மேலே இழுத்து போட்டுக்கிறான். இப்போ அதில் சைடில் இருக்க பாக்கெட்டில் தான் அவன் கையை விட உள்ளே இருந்து ஒரு கார்டு மாதிரி தான் எடுக்கிறான். அதை பார்த்தா காலேஜ் ஐடி கார்டு மாதிரி இருக்கு. எஸ், அது ஜேகேவோட காலேஜ் ஐடி கார்டு தான். அதுதான் இப்போ தேங் கையில் வச்சு பார்த்துட்ருக்கான். ஜான் ஜங்குக், ஃபைனல் இயர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்படி அந்த ஐடி கார்டில் எழுதியிருக்கிறத ஒன்றுன்னா அவன் படிச்சுட்டே வர அதை பார்த்துட்டே அப்படியே அதில் இருக்க ஜேகேயோட ஃபோட்டோவையும் பார்க்குறான். நாம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது விதியா இல்லை டெஸ்டினியாலாம் எனக்கு தெரில. ஆனால் அன்றைக்கி நைட் அது என்னால் மறக்கவே முடியாது. இத்தனை வருஷம் எங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறம் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு எத்தனையோ நாள் நைட் தூங்கவே முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அன்றைக்கி நைட் உங்கள் கூட அவ்வளோ சேஃபாக அவ்வளோ செக்யூராக ஃபீல் பண்ணேன். அப்படியே எங்கள் அம்மாவோட மடியில் படுத்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு செக்யூராக ஃபீல் பண்ணேன். இப்படி சொல்லிட்டே தேங் தான் ஜேகேயோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு சத்தியமாக தெரில, இதுக்காகவும் எப்போவும் அந்த ஊரை விட்டு நான் வந்ததே கிடையாது. ஆனால் இப்போது உங்களுக்காக, உங்களை தேடி இத்தனை வருஷம் எங்கள் அப்பா அம்மா கூட மெமரியாக இருந்த அந்த ஊரை விட்டு உங்களுக்காக, உங்களை பார்க்கணுக்காக உங்களை பார்த்துட்டு, உங்களை பார்த்ததுலேருந்து உங்கள் கூடவே இருக்கணும் போல் இருக்குது. எனக்கு தெரியல, இந்த ஃபீலிங்க்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் அன்றைக்கி மாதிரி உங்களை இறுக்கமாக கட்டி பிடிச்சி காற்று கூட போகாத அளவுக்கு அவ்வளோ இறுக்கமாக கட்டி பிடிச்சி அன்றைக்கி மாதிரியே உங்கள் செஸ்ஸில் தலை வச்சு அப்படியே உங்களோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்கணும். உனக்காகத்தானே காதல சேர்த்திருக்க, நெஞ்சு பூத்திருக்க, உன்னை பார்த்து 1000 ஆசைய பேசிட காத்திருப்பேன். என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்ல அழகவ, எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவ, யாரவ யாரவ
இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் ஒரு பப்பில் தான் உட்காண்ட்ருக்கான். அங்கே பார் கவுண்டர்கிட்டே உட்காந்துட்டு ஒன் மோர் சார். ஆல்ரெடி 4 ஆயிடுச்சு. ஐ செட் ஒன் மோர். யா ஓகே சார். வித் எக்ஸ்ட்ரா ஐஸ். இப்படி ஜேகே தான் அங்கே பாட்டில் குடிக்காத மொத்தமாக சேர்த்து வச்சு இங்கே கிளாஸ் மேலே கிளாஸாக குடிச்சிட்டே இருக்கான். ஜேகேக்கு அவன் மைண்டு ஃபுல்லாக எதுவுமே ஓட மாட்டேங்குது. இன்றைக்கி அவனோட பிக் டே. சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அவனோட பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அவனோட பேஷன், அவனோட ட்ரீம் எல்லாமே அதுதான். அதுக்காக அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான். இன்றைக்கி அதை அவன் அச்சீவும் பண்ணிட்டான். ஆனால் அவன் மைண்ட் அதை யோசிக்காமல் இன்றைக்கி தயாங்க பார்த்தது மட்டுமே தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. சொல்லப்போனால் அவனுக்கு அதுவே ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இப்போ டேபிளில் தான் இன்னொரு கிளாஸ் விஸ்கி வைக்க அதை அப்படியே ஒரே கல்ப்பாக குடிச்சிட்டு அந்த கிளாஸ் டம்ளர் தான் அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்றான். பப்பில் இருக்கவங்க தான் எல்லோரும் ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்க அங்கே இருக்க பவுன்சர் பாடிகார்டெலாம் எல்லாரையும் போக சொல்லி கிளம்ப சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பப்பே ஜேகேவோட அப்பாவோட இதுதான். இப்போ ஜேகே தான் அவன் தலையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த டேபிளில் உட்காண்ட்ருக்க எல்லோரும் வெளில போயிட்டுருக்க அங்கே ஒரு பொண்ணு மட்டும் ஜேகேவை நோட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட தான் இப்போ வரா. ஹேய் ஹேண்ட்ஸம் சார், ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஜேகேவோட ஷோல்டரில் தான் அவள் ஃபிங்கர் வச்சு அப்படியே ரன் பண்ணிகிட்டே கேட்குறா. ஜேகே தான் இப்போது அவனோட ஆஃப் ஐஸில் அவளை சைடில் திரும்பி அப்படியே பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குறீங்க, என்னை யாருன்னு தெரியுதா இல்லை அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்க ஜேகே தான் ஸ்டில் அவளை அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். ஹேய் பைக்கர், உன்னை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே, ஒரு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஜேகே கிட்ட க்ளோஸாக வரா. வா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, ஏண்டா உன்னோட யூத் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறா, நான் எதுக்கு இருக்கேன், இந்த மாயா எதுக்கு இருக்கா, யூஸ் இட் ஆன் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட காலர் தான் இழுத்து இப்போ அவன் நெக்கிலேயே வா பியூட்டிஃபுல், என்னோட மார்க் உன்னோட கருத்தில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஜேகேவை தான் பார்க்குறா. ஜேகே இன்னுமே ஆஃப் ஐஸில் அவளே தான் பார்த்துட்ருக்கான். அவள் எகெயின் அவனோட காலரை தான் இழுத்து அவனோட லிப்ஸ்லேயே கொடுக்க வர அவன் அப்படியே இப்போ டோஸ் ஆஃப் ஆகி அந்த டேபிள்லேயே விழுறான். கிஸ் மிஸ் பட் ஸ்டில் ஐ வாண்ட் இட் பேட்லி. ஜேகேவோட ஃபேஸ் ஒன் சைடு தான் தெரிய அவள் அப்படியே இப்போ ஜேகேவோட சீக்ஸில் தான் என்ன டைம் டேத்துற, வா கம் டு மை பிளேஸ், வி கேன் பர்ன் திஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ ஜேகேவை தான் அப்படியே எழுப்ப பார்க்குறா. ஆனால் அதுக்குள்ளே இங்கே பவுன்சர்ஸ் தான் வந்துட்டு மேம் யூ கேன் லீவ் நவ். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு இவரை தெரியும். சாரி மேம், இட்ஸ் மிஸ்டர் ஜான்ஸ் ஆர்டர். இவரை சேஃபாக வீட்டில் வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க மேம். வாட் ரெடிகுலஸ், ஹி இஸ் நாட் அ பேபி, அவன் அடல்ட். சாரி மேம், அவர் விவிவிஏபி, எந்த ஸ்கேண்டல்லையும் அவரோட நேம் வரக்கூடாதுங்கிறது மிஸ்டர் ஜியானோட ஆர்டர் மேம் அப்படின்னு அந்த பவுன்சர் சொல்ல இப்போ மாயா தான் டேபிளில் இருக்க ஜேகேவோட ஃபோனை தான் பார்க்குறா. இப்போ அதை எடுத்து அவளோட ஃபோன் நம்பர் தான் அதில் சேவ் பண்ணுறா. சூன் உன்னோட ஸ்கேண்டலில் என் பேரும் வரும், காலேஜில் மீட் பண்ணலாம், பாய் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. ஸோ மாயா வந்து ஜேகேவோட காலேஜில் படிக்கிற ஒரு ஜூனியர் பொண்ணு தான். ஜேகே ஒரு பிக் ஷாட், அவர் ரேசர், அது இல்லாமல் ரொம்ப ஹேண்ட்ஸம் வேறு. அவன் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்களில் இவளும் ஒருத்தி. ஸோ இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஏய் கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் அ புல்லட், ஏய் கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் அ புல்லட். ஏய் எங்கே போகிற, நேராக போ. ஏய் சின்னு, இதாண்டா என் வீலை ஏதோ பண்ணிட்டேன், கோடையாக வச்சு தைச்சிவிட்டான். நான் ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போது, இன்னைக்கு பாட்டு என் வீல் நேராக போயிருந்து. நான் தாண்டா சாம்பியன், நான் தான். அது என்ன வெள்ளை கலரில் ஒரு ஆவி நிற்கிது, என்னைய பயம் காட்டுறியா, பாரு இங்கே பாரு, நேராக வந்து உன் மேலே ஏற்றி. டேய் டேய் குடியார பயலே, என்னடா பண்ணுற? ஏய் அம்மா, யோ கிளவா நீதானா? டேய் என்னை பார்த்தா உனக்கு பேய் மாதிரி இருக்கா? பின்ன இப்படி வெள்ளை சோக்கா போட்டுருந்து ரோட்டுக்கு நடுவில் நின்றுருந்தா அப்படி தான் நினைப்பாங்க. கட்டையில் போகிறவனே நல்லா போதையை போட்டு வந்துட்டு என்னை பார்த்து ஆவி நான் சொல்கிறா? என் கழுத்து யூ பெருசு முடியோ. டேய் என் பேராண்டிங்கடா. அதே ஓ பேராண்டியோ, அவனை பற்றி மட்டும் பேசாத. ஓ
டென்ஷன் பண்ணி விட்டு போயிட்டான் என்ன. துக்கம் தொண்டையை அடைக்குது. அதனால தான் பிளாக்ல வாங்கி குடிச்சு என் மன கவலையா போய்கிட்டு இருக்கிறேன். ஏய் பைத்தியம், நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று சொல்கிற. இதே நான் பைத்தியமா? சொல்லுவையா சொல்லுவேன். உன் பேராண்டி தானே நல்லா ஒரு நச்சு பிகர தொல்ட்டு போயிட்டோயோ. டே என்னடா சொல்கிற? அப்படியா? ஐயா ஆய பழகிறது பாரு. நான் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கூட்டு வந்தேன். குறுக்கால உன் பேராண்டி சொயின்னு வந்து அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டான். நீ ஏன் சொல்லு, ஒரு நாளாவது அவன் பேக் சீட்டில் யாரோ ஏற்றிட்டு போனா. ஆனால் இன்னைக்கு பார்க்கணுமே. டேய் கத்துறதை நிறுத்துடா. இப்போ அவன் எங்கே? அவன் வந்தே அவன் வீட்டுக்கு உன் கூட தானே வந்தான். அவனை இருந்து கூட்டு வர தெரியாது? ஆமாம், நான் தான் கூட்டு வரணும் பாரு. சாருக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன குழந்தை. டேய் ஓவரா வாய் பேசுதரா. இப்படி டைசனும் ஜெக்கியோட தாத்தாவும் தான் பேசிகிட்டு இருக்க. அங்கே ஒரு கார் தான் இப்போ வந்து நிற்குது. டைசனும் தாத்தாவும் தான் யாருன்னு பார்த்துட்டு இருக்க. யோ பெருசு, என்னது இது புதுசாகுது காரு? பெரிய ஆள் தான் நீ, பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுக்கிற. டேய் ஆரம்போத நாயே, அங்கே கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு நல்லா. அது ஜியானோட காரு. அப்படின்னு தாத்தா தான் அந்த நம்பர் போர்டில் இருக்க ஜேன்ற லெட்டரை தான் காட்டுறாரு. ஐயோ, அப்போ ஜேகாவோட அப்பா வந்துட்டாரா? ஐயோ நான் இல்லை அப்படின்னு டைசன் தான் வேகமாக உள்ளே ஓடுறான். டேய் அவர் ஆல்ரெடி உள்ளே தாண்டா இருக்காரு. எதை உள்ளே இருக்காரா? ஆமாம், அவர் பிள்ளைய பார்க்க தான் வந்திருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ லேட்டாக வரீங்க, என்ன பண்ணுறதோ தெரில. விடிஞ்சே போச்சு. இப்படி தாத்தா சொல்லிட்டு அங்கே வந்துக்க காரை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பாடி கார்ஸ் தான் அந்த கார் உள்ளேருந்து ஜேகேவை தான் தூக்கிட்டு வராங்க. ஏய் ஜேகேவா? அது என்னாச்சு? என்ன ஏன் அவனை தூக்கிட்டு வரீங்க? ஐயோ நல்லா தானே இருந்தா. டே ஜேகே, டே இங்கே பாரு டேய் அப்படின்னு தூக்கிட்டு வந்துட்டு இருக்க ஜேகே கிட்ட தான் தாத்தாவும் டைசனும் ஓடுறாங்க. ஐயோ பச்சா போயிட்டியடா டேய். டேய் வாயை வச்சுட்டு சும்மாறா, அவன் மயக்கத்தில் இருக்கிறான். ஜேகே சார், அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாடி கார்டு சொல்ல. எதே ஃபுல்லாக குடிச்சியா? டேய் மவனே, எங்களுக்கெல்லாம் லோக்கல் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் வாரியா போய் பாரின் சரக்கு குடிச்சியோ? இதுதான் குடிக்கல நீயா? இப்படி டைசன் பாட்டு கத்திட்டு இருக்க. இப்போ தாத்தா தான் அவன் தலையில தட்டி, டேய் சும்மாறா, இந்தாப்பா இவனை அப்படியே கூட்டு போய் அவன் ரூமில் படுக்க வச்சுருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் ஜேகே சும்மாலாம் இவ்வளோ குடிக்க மாட்டான்ட்டு. அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இப்படி ஃபுல்லாக குடிச்சிருக்காருன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே பெருசே வட்டா. டேய் நீ எங்கடா போகிற? எப்பயும் இங்கேயே கிடப்ப, இப்போ எங்கே போகிற? இதெல்லாம் கேள்வி, இங்கே யார் தங்குவா? அந்த ஆளை பார்த்தா அள்ளு விட்டுரும். ஐயோ நாளை இந்த பக்கம் வரல சாமி, அவர் போனதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் வரேன். ஏண்டா உனக்கும் உங்கள் அப்பனுக்குமே ஆகாதும்ப, அதனால தான் இங்கே இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ப. இப்போ மட்டும் என்ன, நான் வீட்டுக்கா போகிறேன்? பின்ன அதெல்லாம் ஐயா தங்கிறதுக்கு 1000 இடம் இருக்குது. அப்படியா? அப்போ இனிமேல் இங்கே வந்துடாத. அது எப்படி? நான் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணணுன்னு அவர் போனது சொல்லி டக்குன்னு வந்துடுவேன். டேய் ராஸ்கல், என்னால் தாண்டா என் பேராண்டி உருப்பிடாமல் போகிறான். இந்த பக்கம் வந்துடாத, அப்படியே இங்கே போய் தங்கிக்கப்போ. ஆமாம் சொல்லிக்கிட்டாங்க. இப்படி டைசன் சொல்லிட்டு இந்த பக்கம் போக இப்போ தாத்தா தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே ஹாலில் மிஸ்டர் ஜியான் தான் அங்கே கவுச்சிலே உக்காண்ட்ருக்காரு. அது இன்றைக்கி அவன் இவ்வளோ நாள் இப்படிலாம் பண்ணதில்லை. கரெக்டாக நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவான். அது என்னன்னு தெரில. அது இன்றைக்கி என்னமோ அவன் அது என்ன ரேஸு, அந்த பைக் ஓட்டுறதுல ஏதோ செவிச்சிருக்கானா. அந்த இதில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டின்னு ஏதோ போயிருப்பான் போல இருக்குது. அவன் இன்ஷியலுக்கு மட்டும்தான் என் பேரை யூஸ் பண்ணுறான். மற்றபடி அவன் லைஃப்பில் எந்த டெசிஷனும் என்னை கேட்டு எடுக்கிறதில்ல. இந்த பைக்கு ரேஸு இதுதான் அவன் லைஃபா? அவனுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அதை இவன் வந்து ரூல் பண்ணணும் தான் நான் காத்துட்ருக்கேன். காலேஜ் முடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இப்போ கூட வரலாம். அவன் டேக் ஓவர் பண்ணலாம், முழுக்க அவன் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறானா? நானும் பிஸ்னஸ் ஃபாரின் ட்ரிப்புன்னு இப்படியே பிஸியாக இருக்கேன். இவன் என்னன்னா நினச்ச இடத்துக்கு போகிறான்னு நினச்ச மாதிரி இருக்கிறான். அவனுக்கு பிடிச்சதான் பண்ணுவேன்னு பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் யாரால நினைக்கிறீங்க? இல்லை மாப்பிள்ள, அது நீங்கள் ஓவராக செல்லம் கொடுக்கறது தான் கெட்டு போயிருக்கிறான். மிஸ்டர் ஜான் தான் அவரோட 1 and only சன் ஜான் ஜங்குக்.
அவன்கிட்ட பிஸ்னஸ் பொறுப்பெல்லாம் கொடுக்கணும். அவன் எடுத்து பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்படி அவன் ரேசிங் பைக்கிங்னு இந்த பக்கம் இப்படி சுற்றிட்டு இருக்கிறதே அவருக்கு பிடிக்கவே இல்லை. பொதுவாக ஜேகேவை அவங்க அப்பாவை மீட் பண்ணிக்கிட்டாலே சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க. ஒரே ஹீட்டடப்பான ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே தான் இருக்கும். இப்போ அவர் ரொம்ப நாளாக ஃபாரின் ட்ரிப்பில் இருந்துட்டு இப்போ தான் எகைன் ரிட்டர்ன் வந்திருக்காரு. அவருக்கு அதுக்கும் வந்திருக்கும் இந்த நியூஸு. எங்கே பார்த்தாலும் ஜேகே சாம்பியன்ஷிப் வின் பண்ணதை பற்றி தான் டாக்கு. அவருக்கு ஒரு பக்கம் ப்ரௌடாக இருந்தாலும் ஜேகேவை அவர் டாப் பிஸ்னஸ் மேன் லிஸ்ட்டில் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. இப்போ தாத்தாவும் அவரு தான் ஜேகேயோட ரூமுக்கு வெளில நின்றுட்டு அவனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவனை சுற்றி என்ன நடக்குது, யார் இருக்கா எதுவுமே தெரில. அந்த அளவுக்கு ஃபுல் மப்பில் இருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறோம். கிடச்சிதா? டேய் என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படா தெரியும்? கிடைக்கவே இல்லை. ஷோ அது இருந்தால் தான் லாகின் பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணுவேண்ணா? டேய் நாங்களே ஊருக்கு போயிட்டு நீ காலை தானே வரோம். நீ தானே வீட்டில் இருந்த, உனக்கு தான் தெரியும். அப்படியே ஆஃபீஸ் விட்டு வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருந்திருப்ப. உன் பெட்ரூமில் தான் இருக்கும். பெட்டில் பெட்ஷீட்டெல்லாம் உதறிட்டு பாரு அப்படின்னு ஜிமினோட அம்மா தான் சொல்கிறாங்க. ஜிமின் தான் அவனோட ஆஃபீஸ் ஐடி கார்டை வேகமாக தேடிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் அவன் பெட்டை பார்த்துட்டு எல்லாம் கலைஞ்ச அலங்கோலமாக இருக்குது. அதை அப்படியே எடுத்து பெட்ஷீட்டை தான் உதறான். அவன் உதறின வேகத்துக்கு ஏதோ திங்ஸ் எல்லாம் கீழே விழுது. அவன் அதை ஐடி கார்டை நினச்சிட்டு பார்க்க ஜிமினுக்கு தான் செம்ம ஷாக் ஆகிடுது. ஏன்னா கீழே விழுந்து கிடக்கிறது என்னவோ பேக்கெட்ஸு. அது கூட பக்கத்தில் ஒரு பாக்ஸஸ் வேற கிடக்குது. இது 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 யாருது அப்படின்னு அந்த பாக்ஸஸை தான் ஒரு கார்னரில் அப்படியே பிடிச்சி தூக்கி பார்க்குறான். இது என்னோடது இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவன் அதை பார்க்க அதில் வைல்டு கேட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட்டு தான் போட்டிருக்கு. ஜிமின் இப்போ தான் நோட் பண்ணுறான். அவன் காலையில் எழுந்ததுலேருந்து லேட்டாக இருந்துட்டதுனால ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சின்னு அவன் அதில் மும்முரமாக இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு இப்போ தான் எல்லாம் ஞாபகம் வருது. சொந்தக்காரனாந்தானே தொட்டு பார்க்க கூடாதா, தொட்டுக்கோ பார்த்துக்கோ. ஜிமினா என்ன மாறுது? சீரியஸா உன்னோட இடுப்புலே அப்படி செத்துருவன் போல இருக்கு. நீ எல்லாம் பைக்கர்னு சொன்னா எவனை நம்ப மாட்டான்டா. நிறைஞ்சிச்சுடா. வேற எடுத்துக்கிறேன், வேற பாக்கெட்டு. சீக்கிரம் வேற மாற்று. மாத்திட்டு. இப்படி ஜிமினுக்கு தான் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஜிமின் தான் இப்போ வேகமாக போய் மிரரில் தான் பார்க்குறான். மார்க்கு, ஐயோ இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ உண்மையாக தானா? ஷோ எப்படி இந்த காஜி கூட எப்படி வந்தேன் நைட்டு? ஐயோ இந்த தேங்க் எப்படி போனான் அதுவும் தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு தேங்க்கு தான் இப்போ ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஜிமினா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், நீயே பண்ணிட்ட. அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன், கீழே வந்துடுறேன், பிக்கப் பண்ணிக்கிறியா? டேய் யாரை கிட்ட நீ அங்கே போனா? என்ன ஜிமினா, நான் தான் சொன்னேன்ல. நான் என்ன சொன்னேன்? நான் சரின்னு சொன்னேனா? ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. நான் தனியாக இருந்தே பழகிட்டேன். எனக்கு அந்த மாதிரி இருக்க முடியல. ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, புரியுதா இல்லையா? ஏய் அங்கே ஆல்ரெடி நீ தனியாக இருக்குன்னு தானே இங்கே வர சொன்னேன். இங்கே வந்து தனியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போவே நீ பழகிக்கலாம், அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கிற? ஃப்யூச்சரில் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும், அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜிமின் கேட்டதும் தேங்க்கு தான் உடனே அவன் ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஹேங்கரில் மாட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை தான் பார்க்குறான். எனக்குன்னு ஃபேமிலி அப்படின்னு அவனே அறியாமல் அவன் பாட்டுக்கு இதை சொல்கிறான். ஹலோ இருக்கியாடா? டேய் தியாங்கு. ஹலோ சொல்லு. சரி எனக்கும் புரியுது, எனக்கு தனியாகவே இருந்து நீ பழகிட்டேன்னு. ஆனால் சாப்பிட்றதுக்கு மட்டுமாவது இங்கே வந்துரு. என்னமோ நான் தான் உனக்கு வீடு பார்த்து வச்ச மாதிரி என் அம்மா காலையிலேருந்து போட்டு என்னை படுத்து எடுக்குது. ஐயோ இல்லை ஆண்டிக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு. நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு அங்கே வரேன். ஆண்டி பண்ணுற பால் பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணி வைக்க சொல்லு. ஆமாண்டா, பால் பூரி பானிபூரின்ட்டு குழந்த பிள்ளை திங்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பான். உனக்கு தெரிலன்னு சொல்லு, அது நல்லா தான் இருக்கும். அது சரி. ஆமாம் நேற்று நைட் நீ எப்படி போன? அதை கேட்கவே இல்லை பாரு நான். அது வந்து அவரா? எவரு? யார்? டைசனா? அது நீ சேஃபாக போயிட்டல? யார்? நானோ? ஆமாம், அவங்க கூட நீ ஆரம்பிச்சது
ஏன் என்னாச்சு? இல்லை நீ குடிச்சிருந்த அதனால தான் நான் குடிச்சிருந்தா கேப் புக் பண்ணியிருக்க வேண்டியதானே? அவங்க கூட போய் ஆ இல்லை நான் கேப் தான் புக் பண்ண போனேன். ஆனால் அவரு தான் நான் சேஃபாக கொண்டு போய் விட்டுருவேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிலாம் சொன்னார். யாரு அவனா? அவன் சேஃபாக கூப்பிட்டு போவானா? மொத்த காஜி பிடிச்சவனே அவன் தான். ஐயோ அப்படின்னு ஜிமின் தான் அவன் கழுத்தை மிரரில் பார்த்து அந்த மார்க்கெல்லாம் தேய்ச்சிட்டே சொல்கிறான். ஏய் என்னடா ஆச்சு? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். நீ அவர் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னார். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் ஃப்ரெண்டா? என்னடா சொல்கிற புரியல. அது ஒன்றும் இல்லை. டைம் ஆச்சு, நீ கீழே வந்துடு, நான் அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பேசிட்டு ஒரு வழியை அவங்க 2 பேரும் கிளம்ப. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தலை வலிக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக குடிச்சதில்ல பயங்கரமாக ஹெட்டேக்கு ஹேங் ஓவருமா. அவன் தலையை பிடிச்சிட்டு தான் இப்போ முழிக்கிறான் ஜேகே. அவன் முழிச்ச அடுத்த செகண்டே தியாங் தான் அவன் ஞாபகத்துக்கு வரான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் சுத்தமாக முடியல, வலிக்குதுங்க வலிக்குது. இப்படி தியாங்கோட வாய்ஸ் தான் அவன் காதில் கேட்டுட்டு இருக்க. ஜேகே தான் அவன் கண்ணை மூடி அப்படியே அவன் கை அவன் பெட்ஷீட்குள்ளே தான் போகுது. அன்றைக்கி நடந்ததில் அவன் ரீவைன் மாதிரி ஓடிட்டுருக்க. அவனோட கை ஆட்டோமேட்டிக்காக அவனோட மெம்பரை தான் பிடிக்குது. அவனுக்கு அவனே அவன் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவன் ரீச் ஆக போக, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என் கூடவே இருங்க, என் கூடவே இருங்க ப்ளீஸ். ஷிட் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இப்போ ஏன் இந்த உட்காந்துக்கிறான். தலை வர வலிக்குது. ஜெகே என்னடான்னு நடக்குது? உன்னை சுற்றி என்ன தான் நடக்குது? நான் தேவ விட்டு வந்துட்டேன், இனிமே இங்கே தான் இருக்க போகிறேன். அன்னைக்கு கூட எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினச்சேன். இப்போதுக்கு திரும்ப என் லைஃப்பில் இப்படி ஜேகே தான் தேங்க இங்கே வந்துட்டேன், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பான். அதில் தான் இவ்வளோ குடிக்கவும் செஞ்சுருப்பான். யாரை திரும்பி மீட் பண்ணவே கூடாதுன்னு நினச்சானோ அவனுமே திரும்பி பார்க்குற மாதிரி ஆகிடுது. இப்போ டென்ஷனாக அவன் தலையை பிடிச்சிட்டு இருக்க. இப்போ அவன் பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே அவன் நேற்று சாம்பியனாக வின் பண்ண அந்த கப்பு தான் இருக்குது. ஜேகே அதை தான் பார்க்குறான். அதை பார்க்கக்குள்ளவே அவனுக்கு அவ்வளோ ப்ரௌடு. அவனுக்கு இருந்த தலைவலி டென்ஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கப்பவே தான் பார்த்துட்ருக்கான். த நம்பர் 1 ரேசர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகேவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. யாரை நம்ம எடுத்து பார்க்க, ஹலோ டேய் ஜேகே, இன்னைக்கு நைட்டு சிட்டி ரேசிங் இருக்குடா, நீ இனிமேல் வரமாட்டேன், இதான் சாம்பியன் நைட்டியே, அப்படியே பசங்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. டேய் பாடு, யாரா சொன்ன நான் வரமாட்டேன்னு? இல்லை ஜேகே, அது நான் இல்லாமல் அங்கே ரேசிங் நடந்துருமா? ஏய் அப்போ நீ வரியா? டேய் நீ மட்டும் வந்த ரேஸு களை கட்டும். டேய் நாயே, நைட்டு பெட்டிங்கோட தானே அலைஞ்சிட்டு பண்ணுற. டேய் இல்லைடா பிள்ளடா. ஏய் தச்சே ஆயமுடு, உன்னை நான் நைட்டு வச்சுக்கிறேன், எடா ஃபோனை. இப்படி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளில வரான். பார்த்தா இப்போ ஹாலில் மிஸ்டர் ஜான் தான் உட்காந்துருக்காரு. அவரை பார்த்ததும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போகிறான். கங்க்ராச்சுலேஷன் ஜான் ஜங்குக் அப்படின்னு அவர் சொல்ல அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிறான். அட்லாஸ்ட் ஒரு வழியாக சாம்பியன் ஆகிட்ட போல். பரவாயில்ல, நான் கூட ஏதோ பைக் எடுத்து வெட்டியாக சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்ல ஜேகேக்கு தான் செம்மையாக கோவம் வருது. அப்படியே அவன் கையை தான் அப்படியே முறுக்குறான். இந்தா எடுத்துக்கோ, என் சைட்லேருந்து உனக்கான ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு அவருக்கு முன்னாடி இருக்க காஃபி டேபிளில் ஒரு பிராண்ட் நியூ காரோட கீயை தான் தூக்கி போடுறாரு. ஜேகே தான் அதை பார்த்துட்டு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்கே தேவையில்லாமல் வந்து சீன் க்ரியேட் பண்ணிருக்கீங்க? யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிற ஜேகே. ஒரு 5 months தான் பார்க்கல, அதுக்கு உன் அப்பனே மறந்துட்டியா என்ன? உங்களை பார்த்துட்டே இருந்தால் மட்டும் உங்களை அப்பன் நான் ஏற்றுக்கணுமா என்ன? ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க? உங்கள் அப்பா கிட்ட எப்படியா பேசுவ? அப்படின்னு ஜேகேவோட தாத்தா தான் ஜேகேக்கும் அவங்க அப்பாவுக்கும் கான்வர்சேஷன் ரொம்ப ஹீட்டப் ஆகுதுன்னு நடுவில் வந்து பேசுகிறாரு. தாத்து கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? இவருக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு வராதா? ஏய் அது இல்லைடா அப்படின்னு அவர் பேச வர
அதுக்குள்ளே ஜேகேவோட அப்பாவே, ஜேகே இங்கே பார், உனக்காக நான் கொடுத்த டைமெல்லாம் முடிஞ்சுது. உன்னோட பைக்கிங் ரேசிங் இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்காக ஃபைனல் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்பெனியில் ஜாயின் பண்ண பாரு. ஈவன் உனக்கு எக்ஸாம் போவேனானாலும் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட்டில் நான் பேசிக்கிறேன். உனக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்துடும். நீ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணால் மட்டும் போதும். இது ஏன் லைஃப், யாரை கேட்டு நீங்கள் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? அப்போல்லாம் நீ சொல்ல முடியாது ஜேகே. நீயும் ஒன்றும் சாதாரண பையன் கிடையாது. சிட்டிலே டாப் லிஸ்ட்டில் இருக்க பிஸ்னஸ் மேனோட பையன். நாளைக்கு நீயும் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரப்போகிற. சும்மா அந்த பைக்கிங் அது இதுன்னு கூத்தடிச்சிட்டு இருக்காம ஒழுங்காக கம்பெனியில் வந்து அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே ஜேகே தான் அவன் பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷை தான் அப்படியே தூக்கி அடிக்கிறான். இங்கே பாருங்க, என் லைஃப்பில் தேவையில்லாமல் எந்த டெசிஷன் எடுக்க உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. உங்களோட பிஸ்னஸ் பாலிடிக்ஸில் என்னை இழுக்காதீங்க. முக்கியமாக என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இப்படி கோவமாக கத்திட்டு அவன் அங்கேருந்து வேகமாக போவ, மாப்பிள்ள ஒன்றும் இல்லை, அவன் அப்படி தான் கொஞ்சம் கோவப்படுவான் அப்படின்னு தாத்தா தான் ஜேகே அப்பாவை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. ஜேகே, நீ எங்கே போனாலும் திரும்பி என்கிட்ட தான் வந்து நிற்கணும், அதை மறந்துடாத. இப்படி தான் ஒரு தடவையும் மிஸ்டர் ஜானுக்கும் ஜேகேக்கும் எப்போ பாரு சண்டை வந்துட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் கஷ்டப்படுறது என்னவோ ஜேகேவோட தாத்தா தான். ஸோ இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹோபியோட வேற ஹவுஸில் தான் பார்க்குறோம். சின்னதான் எதையோ திங்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆன மாதிரி உட்காந்துருக்கான். சின்னோ, இதுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும்டா. டேய், அடுத்த டேஸ் எப்படா வருது? சின்னு, பசிக்குது, சாப்பிட போகலாமா? டேய், என்னடா அவனுக்கு அப்படியே உட்காந்துருக்கான்? டேய் சின்னு, என்னடா? ஒன்றும் இல்லைடா, எனக்கு என்ன நல்லா தான் இருக்கிறேன். ஐயோ, ஏதோ பிரச்சனை போல இருக்கே, என்னாச்சே? எத்தனை ஒரு ஜாலியாக தானே இருந்த அப்படின்னு சின்னோட ஃப்ரெண்டு தான். சின்ன ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து கேட்குறான். அதான் சொல்கிறல்ல, ஒன்றும் இல்லை. டேய், என்னடா விட்டா அழுதுருவ போல இருக்கு? யார் அழுதா? நான் ஒன்றும் அழுவலையே, கண்ணு வைக்குது. ஐயா, சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன சொல்கிறாரு ஓபியோங்? ஓ லவ் சொல்லிட்டியா? அடா, மறந்தே போயிட்டேன். நேற்று 2 பேரும் ஒன்றா பண்ணிங்க தானே மேலே ரூமுக்கு போய் என்னடா பண்ணீங்க சொல்கிறோம் அப்படின்னு அவன் கேட்டதும் போச்சு. சின்னுக்கு தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போ நேற்று நைட் என்ன நடந்திருக்குண்ணா? பாஸ் பாஸா? நான் பாஸு? நான் உனக்கு பாஸா? நான் உனக்கு பாஸா? பாஸ் ஏய் சொல்லு, திரும்ப திரும்ப அப்படியே கூப்பிட்றா. அப்படின்னா என்ன கூப்பிட்றது? ஹே, என்ன புதுசாக கேட்குற? ஆமாம் தானே கூப்பிடுவ, மாமான்னு கூப்பிடு சொல்லும். எது மாமாவா? யோ எந்திரியோ எந்திரியோ. ஏய் என்ன சொல்லும்? எது சொல்லமோ? போயா, யாரை நினச்சேன் கூட முத்தம் செய் அப்படின்னு சின்னதான் டென்ஷன் ஆகிட்டு ஹோபி அப்படியே தள்ளி விட்டு அப்படியே எழுந்து வந்திருப்பான். டேய், அப்போ என்னடா சொல்ல வர? அப்போ ஒரு ஆமாண்டா, சரியான பிளே பாய் அவன். அந்த ஆள் அப்படித்தான் தெரிஞ்சிருந்தோம். அந்த ஆள் மேலே லவ் வந்துச்சு பார்த்தியா, என்ன சொல்லணும்? டேய் சின்னோ, ஃபீல் பண்ணாதடா. அவர் அப்படியே இருந்துருவாரா என்ன? எல்லாத்தையும் லவ்வால் மாற்று. ஆட போடா, நீ அடப்பார். இப்பயே எங்கேயோ கிளம்பிட்டான். அவன் ரூமில் அடிக்கிற சென்ட் வாசனை இங்கே அடிக்குது. இப்படி சின்ன சொல்லிட்டு இருக்கும்போதே ஹோபி தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். இவ்வளோ நேரம் கோவமாக இருந்திருப்பான். இப்போ எகைன் ஹோபியை பார்த்ததும் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். என்னடா சின்னு, இவ்வளோ நேரம் என்னமோ கத்திட்டு இருந்தா, இப்போ நான் ஃப்யூஸ் போன மாதிரி உக்காந்துருக்கேன். ஃப்யூஸை தான் பிடுங்கி விட்டுறானே. டே நட்டு, எனக்கு அவன் வேணும்டா அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்கப்பவே ஹோபிக்கு தான் இப்போ கால் வருது. ஹலோ ஜான்சே, ஓகே, அங்கே தான் வந்துட்டுருக்கேன், 2 minutes. பாரு பாரு, எவ்வளோக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறான். எவடியே ஜான்சி, அடியே சக்காலத்தி. டேய் கொத்தாதடா. டேய், நேற்று நைட்டு கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்போவும் இந்த ஆளுக்கு ஒன்றும் ஞாபகம் இருந்திருக்காது. இப்படி சின்னதாக டென்ஷன் ஆகிட்டு இருக்க ஹோபி தான் இப்போ டக்குன்னு திரும்பி, சின்னோ வா. ஐயோ ஏதோ கேட்டுருமா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக போய் நிற்க ஹோபி தான் அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஏய், கூப்பிட்டா அப்படியே வந்துடுவியா? போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டோ. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்கிறேன்? எப்படி ஒரே கிரீஸும் ஆயிலுமா இருக்கே, அப்படியோ? அதெல்லாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருக்குது. பாசே, இதெல்லாம் என் ட்ரெஸ்ஸில் இல்லைன்னா தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். உங்ககிட்ட மரூன் கலரில் ஒரு ஷர்ட் இருக்குல்ல, அதை போட்டோ.
அப்படின்னு ஹோபி சொல்ல சின்னதாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஹோபியை பார்க்குறா. ஆனால் ஹோபி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. டக்குன்னு சின்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவன் ரூமில் தள்ளி அவன் டிஷர்ட் தான் அப்படி டக்குன்னு உருவுறான். ஐயோ என்னோட டிஷர்ட் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் கிட்ட வர சின்னதா டக்குன்னு திரும்பி நின்றுக்கிறான். இப்போ ஹோபி தான் அவன் காதுகிட்டே வந்து 2 minutes தான் டைம், அதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. என்ன ஓகேவா செல்லம் அப்படின்னு ஹோபி பாட்டுக்கு அவனோட கண்ணத்துலேயே கொடுத்துட்றான். ஏன்னா சின்னதா ஷாக் ஆகிட்டு திரும்பி பார்க்க ஹோபி தான் அவனை பார்த்து கண் அடிச்சுட்டு அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு வெளில போயிடுறான். சின்னதா இங்கே ஹார்ட்டில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறான். ஸோ இப்போ கட் பண்ணி தேயாங்கோட ஆஃபீஸில் தான் பார்க்குறான். தேயாங் தான் அவனோட கேபினில் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இப்போ அவன் சேரில் தான் சாயிறான். இப்போ டேபிளில் இருக்க அவனோட வேலட் எடுத்து அதில் இருக்க ஜேகேயோட ஐடி கார்டை தான் எடுக்கிறான். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. என்ன பண்ணிகிட்ருப்பீங்க? எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய பேசணும். டேய் நடா பண்ணுற, நிறையா பேசுதெல்லாம் இருக்கட்டும், தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சடனா ஜிமினோட வாய்ஸ் கேட்டதும் தேயாங்க்கு தான் தூக்கி வாரி போட்டுருது. அவன் வேகமாக அந்த ஐடி கார்டை அவனோட வேலட்டில் தான் வைக்கிறான். ஏய் தியாகா, நாடா மறுகிற காட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் எதுவும் மறைக்கல. ஐயா பச்சையாக தெரியுது. டேய் எனக்கு தெரியாமடா. ஏய் காட்டுறா. ஜிமின் ஒன்றும் இல்லை, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கதா வேகமாக அவனோட வேலட் எடுத்து அவனோட பேக்கெட்டில் தான் வச்சுக்கிறான். ஏய் தேவாங்க, ஃப்ராடு வேலை பண்ணுற. எப்பத்துலேருந்துடா இதெல்லாம் என்கிட்டயே மறைகிற பார்த்தியா? ஏ ஜிமின் அதெல்லாம் இல்லைடா. இப்படி தேவாங்க சொல்லிவிட்டு அவன் சீட்லேருந்து எழுந்திரிக்க ஜிமின் தான் விடாமல் அவன் பேக்கெட்லேருந்து வேலட்டை எடுத்துடுறான். ஏ ஜிமின் கூட்றா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஏய் அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கலாம்? ஏய் போடா, உனக்கு கொஞ்சம் கூட டீசன்ஸியும் இல்லை. ஆமாம் இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வேகமாக இப்போ அவன் வேலட்டை ஓப்பன் பண்ணலான்னு போக இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு தேயாங்க தான் பார்க்குறான். தேயாங்கோட ஃபேஸ் தான் ஒரு மாதிரி இருக்க. இந்தா வச்சுக்கோ. தேயாங்க கையில் அவனோட வேலட்டை கொடுத்துட்டு, சரி என்கிட்ட சொல்லாமல் நீ எதுவும் பண்ணதில்லை, புதுசாக ஏதோ பண்ணுற, சரி ஓகே வெயிட் பண்ணுறேன், நீ எப்போ என்கிட்ட சொல்கிறேன்னு. இல்லை ஜிம்னா, அது பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து ஏய் உனக்கு போய் சொல்ல வராது, எங்கடா ட்ரை பண்ணுற எப்படின்னு நீ சொல்லாங்காட்டி நானே கண்டுபிடிச்சிடுவேன். சரி வா போகலாம். எங்கடா கூப்பிட்ற? எங்கே? ஏய் இப்போ லஞ்சுடா, இப்போ லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் வா. ஏய் நான் ரம்யம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், இரு அது சாப்பிட்லாம். அட இது அப்படியே அங்கே வை, நான் உன்னை சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன், அங்கே சும்மா செம்மையாக இருக்கும் ஃபுட்டு. அட சீக்கிரம் வாடா போகலாம், அங்கே செம்ம கியூ நிற்கும் அப்படின்னு ஜிமின் தான் தேங்காய் பிடிச்சி எழுத்துட்டு போகிறான். இப்போ கட் பண்ணா இந்த பக்கம் பைக்கில் தான் ஜேகேவும் டைசனும் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏய் ஊமக்கொட்டா சொல்கிறா, எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்குறேன். ஏத்தா அவன் என்னடா பொண்ணு, எங்கே இறக்கி விட்டா? பாதியிலே இறக்கி விட்டியா இல்லை அவன் வீட்டில் போய் இறக்கி விட்டியா? அவன் எதுக்குடா அவ்வளோ குடிச்சேன்னு? ஆமாம் அவன் வீடு இந்த பக்கம். இப்படி டைசன் பாட்டுக்கு விடாமல் அவன் பாட்டுக்கு கேள்வியாக கேட்டுட்டு வர ஜேகே எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஏய் நாடா உன்னை தானே கேட்குறேன், போய் சொல்கிறா. ஏய் ஏடா இப்போ உனக்கு சுகா இங்கே இப்போ எங்கே வர சொன்னார், அதை சொல்லு. எவ்வளோ நேரம் நான் கேட்டதுக்காக பதில் சொன்னானா சாடிஸ்ட்டு. ஏய் அது வழக்கமாக மீட் பண்ணுற இடம் தான் அப்படின்னு டைசன் சொல்ல ஜேகே தான் இப்போ நேராக அங்கே வண்டியை விடுறான். இப்போ இந்த பக்கம் தேயாங்க ஜிமினும் தான் அந்த ரெஸ்டாரண்ட் வெளியில் ஒரு பெரிய க்யூவே நிற்கிது ரோடு வரைக்கும். அங்கே தான் இவங்களும் நின்றுட்டுருக்காங்க. டேய் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? அதான் சொன்னல ஃபேமஸான கடை, பார்க்க போனால் சிட்டியில் எல்லா கடையுமே கூட்டமாக தான் இருக்கும். அது சரி. டேய் மேனேஜர் வர மீட்டிங் இருக்குன்னு சொன்னாருடா, இங்கே லேட் ஆகும் போல், வா பேசாமல் இந்த ராமியனை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேய் தேயாங்க நாலுலேருந்து இந்த லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு வராதரா. அப்புறம் என்ன டெய்லி வெளில சாப்பிடுவாங்களா? ஆன்ட்டிலாம் இப்படி தான் விடுறாங்கன்னு தெரில, நான் எனக்கு சொல்கிறேன் பாரு அவங்ககிட்ட. ஐயோ ரொம்ப கஷ்டம், உன்னை கட்டிக்கு போகிறவன் நான் தான் பாடுபடுத்த புரியோ அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு அவன் முன்னாடி ஃபார்வர்டில் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஜிமின் எத்தனையோ தடவை அவன்கிட்ட சொல்லியிருப்பான். அப்போல்லாம் அவனுக்கு எதுவும் ஃபீல் ஆனதில்லை. ஆனால் இப்போது ஃபேமிலின்ற வார்த்தை, உனக்கான ஒருத்தன், இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சனை தான் ஞாபகப்படுத்துது. இப்போ ஜிமினும் தேயாங்க தான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க டேபிளில் உட்கார, எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லு.
என்னோட ரொம்ப ஃபேவரட் இது. அப்படின்னு ஜிமின் தான் என்கிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ டக்குன்னு ஒரு பர்சன் தான் அவன் பக்கத்தில் அவன் ஷோல்டரில் கையை போட்டு வந்து உட்காடுறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கா? என் கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லையே. நீ தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்த. ஏய், யாருக்கிட்ட நீ வந்த? தள்ளிப்போ, ஏந்து போ. அத்தனை கால் பண்ண எடுக்கவே இல்லை. அதான் நேர்லேயே வந்துட்டேன். டேய், நீ பண்ண வேலைக்கு அப்படின்னு ஜிமின் ஏதோ சொல்ல வந்துட்டு இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க தேங்க தான் பார்க்குறான். ஏய், எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற? எல்லாம் உங்கள் சம்மதப்படி தானே நடந்தது அப்படின்னு சுகாதான் ஜிமின் கிட்ட க்ளோஸாக வந்து அவன் காதிலே சொல்ல. ஏய், என் ஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை, இங்கேயும் ஒன்று. என்ன பண்ணுவேன்? ஒழுங்காக உட்கார கூட முடியல, ஒன் சைடாக உட்காந்துருக்க. அப்படின்னு சுகாதான் ஜிமின் உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்துட்டு சொல்கிறான். இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியாமல் ஆப்போசிட்டில் தயாங் தான் திருன்னு முடிச்சுட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கான். ஹாய், என்ன ஞாபகம் இருக்குல்ல? நேற்று மீட் பண்ணுமே அப்படின்னு சுகாதான் தயாங்க பார்த்து சொல்ல. ஞாபகம் இருக்கு. இப்போ தயாங்கு தான் சுகாவை பார்த்ததும் அவன்கிட்ட ஜேகே பற்றி கேட்கணும் போல இருக்கு. ஆனால் எப்படி டைரெக்டாக கேட்குறதுன்னு தெரியாமல். நீங்கள் ஃபுல் டைம் ரேசர் மட்டும்தானா? இல்லை, எனக்குன்னு ஒரு குட்டி கன்சர்ன் வச்சுருக்கேன். ஸோ பைக்கிங் வந்து என்னோட பேஷன். அப்படின்னு சுகாதான் டேபிள் கடியில் ஜிம்மினோட தைஸில் கையை வச்சு தேய்ச்சிட்டு அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஏய், கையிடுறோம். இன்னைக்கு நைட்டும் ஏதாவது பண்ணலாமா? நேற்று 3 பேக்கெட் தான் யூஸ் பண்ணேன், இன்னும் 3 அப்படியே இருக்கு. அப்படின்னு சுகாதான் திரும்பவும் ஜிம்மினை நோண்டிட்டு பேசிகிட்டு இருக்க. அது அடுத்து எப்போ ரேசிங் உங்களுக்கு இருக்கும்? ரேசிங் தானே, டெய்லியும் தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் ஃபார்மில் இருக்க முடியும். நான் ஜிம்னா ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? அப்படின்னு ஜிம்மினோட பேக்கில் தான் அப்படியே கையை வச்சு தேய்ச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜிம்மன் தான் ஏதோ சொல்ல வர சுகா தான் இப்போ யாரையோ பார்த்துட்டு கையாட்டுறான். தேங் பென் பண்ணி அவன் பிளேட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். ஏய் ஜெகே, இங்கடா, இங்கே வா அப்படின்னு சுகா தான் ஜேகேன்னு கத்தவும் இங்கே தேயாங்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் படபடன்னு ஆகுது. தேயாங் இப்போ ரியலைஸ் பண்ணங்காட்டியும் அவன் பக்கத்தில் தான் ஒரு பர்சன் வந்து உட்கார தேயாங் இப்போ சைடையில் பார்க்குறான். பார்த்தா அது ஒரு டேட்டு போட்ட கை தான். தேயாங்கு சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸில் இருக்கான். ஜேகேவை அடுத்து எப்போ பார்ப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ சடனாக அவன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கிறது அவனுக்கு ட்ரீம் மாதிரி இருக்குது. தேயாங் பக்கத்தில் ஜேகே பக்கத்தில் இன்னொரு சேர் இருக்கும். அங்கே தான் இப்போ வந்து டைசன் உட்காடுறான். தேயாங் தான் இப்போ அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்க, ஜேகேவை இப்போ கரெக்டாக திரும்பி பார்க்க அவன் பாட்டு கேஷுவலாக உட்காந்துருப்பான். அது தேயாங்னே எதிர்பார்த்துருக்க மாட்டான். இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கிம் தேயாங், என்ன ஞாபகம் இருக்கா? அப்படின்னு டைசன் தான் குறுக்கு போந்து அவன் பாட்டு கத்துறான். ஞாபகம் இருக்கு, நேற்று தானே பார்த்தோம் அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகேக்கு தான் இங்கே தேயாங்கோட வாய்ஸ் கூட அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. ஏய், சாப்பிட்டீங்களாடா நண்பரோம்? எங்க அப்படியே தூங்கிச்சு அப்படியே வரோம். நான்லாம் பள்ளி கூட வளகல. ஆமாம், இல்லை நான் மட்டும் நீ 10 நாள் விளக்குற மாதிரி. சரி, என்ன வேணும் சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு எந்திரிக்க. சுகாவுக்கு நல்லாவே தெரியும் ஜிமின் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆக தான் போகிறான்ட்டு. அதனால அவனும் ஏந்து பின்னாடியே போகிறான். யாங்க நல்லா கரெக்ட் பண்ணுறாரு. பேருக்கு தான் 2 பேரும் வெளில சண்டை போடுகிறது, ஆனால் லவ்ஸு தான் அப்படின்னு டைசன் சொல்லிட்டு இருக்க. இங்கே ஜேகே தான் அப்படியே அவன் சீட்டில் பேக்கில் சாஞ்சிட்டு தேயாங்க தான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே தேயாங்க தான் பயங்கர மிக்சட் எமோஷனில் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஜேகேவை பார்த்ததில்ல ஹாப்பியாகவும் இருக்குது. அவனோட ஸ்டொமக்கில் நிறைய பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வர வரைக்கும் இதை சாப்பிடுங்களேன் அப்படின்னு தேயாங்க தான் அவன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த ராமியன் பாக்ஸை தான் கொடுக்குறான். அடா, நான் லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு, நீங்கள் பண்ணீங்களா? நீங்கள் பண்ணி எடுத்து வந்தீங்களா? அப்படின்னு டைசன் தான் எக்ஸைட்டடாக அதை வாங்கி ஓப்பன் பண்ண. இப்போ ஜேகே தான் டக்குன்னு முன்னாடி வந்துட்டு தேயாங்க பார்த்து, எங்களை விட உங்களுக்கு ஏஜ் ஜாஸ்தி தானே, அப்புறம் எதுக்கு வாங்க போங்கன்ட்டு நீ வா போனே கூப்பிடலாம், உங்களை விட சின்ன பசங்க நாங்கள் அப்படின்னு அவன் சடனாக சொல்ல தேயாங்க தான் ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை, நான் பொதுவாகவே எல்லாரையும் ரெஸ்பெக்டாக தான் பேசுவேன். தேவையில்ல, சின்ன பசங்களா நீ வா போனே கூப்பிடலாம் அப்படின்னு அவன் சொன்ன கையோட டைசன்ட்டு வந்து அந்த ராமியன் பாக்ஸை தான் வாங்குறான். கூடுறா, செம்ம டேஸ்டாக இருக்குது, ஏன்டா வாங்குற? ஏய் பாடே, ஓசியில் கொடுத்தா என்ன வேணா திரும்பியா? ஏய், ஏடா அப்படி பேசிகிட்டு இருக்க? யாராவது இந்தா எடுத்துக்கோ சாப்பிடே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வாங்காத. நாமளும் டெம்ட் ஆகி எடுத்துப்போம். அப்புறம் என்ன நினைக்கிற? நான் லூஸு மாதிரி பேசுகிற? ஏய், நம்மள லூஸ் ஆக்கிடுவாங்கடா.
அப்புறம்தான் இருக்குது பிரச்சனையே. இப்படி ஜேகே தான் ஒரு மாதிரி எல்லாமே டபுள் அர்த்தத்தோடு பேசுகிறான். தேயாங்கு தான் இங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது, அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதை கண்ட்ரோல் பண்ண அவன் லிப்ஸை தான் பைட் பண்ணிக்கிறான். ஏய் யாடா இது அடிச்சு போத இறங்கவே இல்லையா என்ன? இன்னும் அங்கே ஊரில் இருக்கியா? ஏங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, இவன் அப்படிதான் அப்பப்போ மண்டா கோளாறு பிடிச்ச மாதிரி பேசுவான். இல்லை தேயாங்கு தான் இங்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக. ஜேகே இப்போ என்ன சொன்னானோ அதெல்லாம் தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இங்கே ஜேகே தான் தேயாங்கியே பார்த்துட்ருக்கான். தேயாங்கோட ஃபேஸ் மாறினதும் அவன் ஒரு மாதிரி இருக்கிறதும் எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஏய் பசிக்குது, ஏய் அதை வாட்டர் பாட்டிலாவது எடுத்தாடா. நீயே எடுத்துக்கோ, நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதே? ஏய் அது உன் பக்கம் தானே இருக்குது, எடுத்து தர வேண்டி தானே? அது என் கையிலே இருந்தாலும் நான் தரமாட்டேன். ஏன் வந்து எடுத்துக்கோ. ஐயா நாடா ரொம்ப பண்ணுற. ஏய் ஹெல்ப் பண்ணால் அவ்வளோதான், பின்னாடியே வந்துடுவாங்க அப்படின்னு ஜேகே சொன்னதும் தேயாங்க தான் அப்போ டக்குன்னு திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகேவும் இப்போ தேயாங்க பார்க்க ஜேகேக்கு தேயாங்கோட ஐஸ்லே அவ்வளோ கொஷின் தெரியுது, அவ்வளோ பெயின் தெரியுது. என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடவே இருங்க ப்ளீஸ். இல்லை போக மாட்டேன், போக மாட்டேன். இப்படி அகைன் ரெண்டு பேருக்கும் அன்றைக்கி நடந்த விஷயம் தான் ரீவைண்ட் ஆக இப்போ சடனாக ஜேகேயோட மொபைல் தான் ரிங் ஆக டைசன் தான் பார்க்குறான். அது ஆப்பிளா? டாடா பல கடைக்காரெல்லாம் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு டைசன் சொல்ல ஜேகே தான் இப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஹாய் ஜேகே, இட்ஸ் மீ ஆப்பிள். மாயா, ஹேய் கரெக்டாக சொல்லிட்டா? உன்னோட மூச்சு காற்றை வச்சே நான் சொல்லிடுவேன். உன் வாய்ஸை கேட்டு இனிமே எனக்கு தெரியாது. வாவ் ஜேகே, ஐ திங்க் நீ நல்லா மூடில் இருக்கேன்னு நினைக்கிறா. இப்போ கண்டிப்பாக உன்னை மீட் பண்ணி ஆகணும். மீட் பண்ணலாமா? டெஃபினட்டா, உன்னை தான் பார்க்கணுன்னு இருந்தேன். இப்போவும் ஜேகே தேயாங்கையே பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். இங்கே தேயாங்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கான். அவன் கண்ணில் அவ்வளோ ஒரு ஏக்கம். ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு தான் அதுவுமே டிஸ்டர்ப் ஆக. எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன். வில் கோ ஃபார் அ டேட். ஓஎம்ஜி, நான் ஜேகே கிட்ட தான் பேசுகிறேனா இல்லை? லொக்கேஷன் அனுப்பு, நான் வரேன். இப்போவும் ஜேகே தேயாங்க பார்த்துட்டே அதை சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோனை கட் பண்ண. டாடா ஆயாவை கால் பண்ணிச்சி. ஏய் சரி சரி மாயா மாயா. டேய் அவன்கிட்ட சொல்லிவிடு, நான் கிளம்புறேன். டேய் ஜேகே டேய், நான் இன்னைக்கு ஒரு தினிசாகிறான் அப்படின்னு டைசன் தான் சொல்லிட்டு இப்போ தேயாங்க தான் பார்க்குறான். அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அவனோட ஃபியான்ஸே, அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஆயா அப்படின்னு டைசன் சொல்ல அவ்வளோதான் இங்கே தேயாங்கு அப்படியே உறைஞ்ச மாதிரி நிற்கிறான். அழகாய் மலர்வது போல் முடிவது காதல், எங்கோ திரிவது போல் மறைவது காதல், எங்கோ தெரிவது போல் மறைவது காதல். காதல் ஒன்றாக வந்து ரெண்டானதே காதல். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கேட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் ஐம் வெரி சாரி, நான் ரொம்பவே லேட்டாக தான் இந்த எபிசோட் போட்டிருக்கேன். அது எனக்கே தெரியுது, கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்தனால தான் பண்ண முடியல. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ, பாய்.